துதிக்கிறோம். இது எவ்வளவு நல்ல தேவனை எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நேற்று கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வானத்தை அனாந்து பார்த்து ஆசீர்வதித்து மிக்க ஆண்டவரே அநேக அற்புதங்களை செய்து அதே போல இன்றைக்கு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். தேவையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உண்மையே நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு என்னோட பேசும் மகிழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சொந்த தகப்பனே. ஆமென் ஆமென். நம்ம வந்து வருவோம். அன்பாக இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து நாம் அதை தியானிப்போம். 1 கொரிந்தியர் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான 1 கொரிந்தியர் 2 படிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அதனாலே கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? நம்மளால விட்டாக்க கர்த்தருக்கே போதிச்சுருவாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம எல்லாம் முன்னேறிட்டோம்னு நினைக்கிறேன். இங்க அப்படிதான் சொல்றாரு. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவர் யார்? அடுத்தது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இதுல ஒரு 3 கேள்வியை நம்ம இன்றைக்கு கேட்டு இந்த செய்தியை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். உனக்குள்ளே எனக்குள்ளே நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? இப்போ நம்ம சிந்தை நமக்கு தெரியும். நம்ம சிந்தையில என்னென்ன ஓடுது, ஏது ஓடுது. இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சிந்தனை எங்க இருக்கும்? எங்கேயோ இருக்கும். வீட்டில் இருக்கோம், வேற இடத்துல இருக்கோம், எதையோ நினைச்சிட்டு இருப்போம். அப்ப பாருங்க, சிந்தை, நம்ம சிந்தை அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். இங்கிருந்து அமெரிக்கா கூட போகும், எங்க வேணாலும் போகும் சிந்தை. பூமியின் கடைசி பரியந்தம் கூட போகும். அப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்ட் சிந்தையை நம்ம பெற்றிருக்கிறோம் எல்லாருமே. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன ஒரு கேள்வி. அடுத்தது, ஏன் கிறிஸ்துவின் சிந்தை பவுலுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாயிடுச்சு? அதான் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஏன் உண்டாச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு மட்டும் ஏன் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாச்சு? கொஞ்சம் கேள்வி கேட்கணும். அடுத்தது கேள்வி, இந்த நவீன காலத்து கிறிஸ்தவர், இக்காலத்து கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதா? பவுல் அந்த காலத்துல வாழ்ந்தார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம 2025 நவீன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நவீன டெக்னாலஜி எல்லாமே வந்து போச்சு. இப்ப நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா என்று நாம நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். 3 கேள்வியோடு நம்ம இந்த செய்தியை கொஞ்சம் அலசி ஆராய்ந்தோம் என்றால், நாம இப்ப எந்த சிந்தனையில இருக்கிறோம், எந்த சிந்தனையில நாம நடக்கணும், பவுல் ஏன் ஆண்டவருடைய சிந்தனையில கிறிஸ்துவின் சிந்தனையில இருந்தாங்க, அவங்க என்ன சாதிச்சாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நம்ம சிந்தை கொஞ்சம் மாறிடும்.
அந்த கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக நம்ம கொஞ்சம் நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் ஆசைப்படுறார். இன்னைக்கு இந்த செய்தி ஏன் நமக்கு தராரு அப்படின்னாக்கா, நம்ம சிந்தையை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சிந்தையை கொஞ்சம் என்ன செய்யணும், தள்ளி வச்சுட்டு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் புரியுது? நம்ம சிந்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது. சிந்தை என்பதும் ஒரு மனம் போன இஷ்டப்படி வாழறது, நம்ம சிந்தைப்படி வாழறதுன்றது மனம் போல வாழறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நினைச்சபடி வாழற அந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நான் என் இஷ்டப்படி வாழ்ந்தேன், அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. யாரா இருந்தாலும் முடியாது. பெரிய பணக்காரனா இருந்தாலும் முடியாது, ஏழையா இருந்தாலும் முடியாது. அப்ப அவங்களுடைய சிந்தையின்படி வாழ்ந்து அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா தோல்வியை தான் பார்த்தாங்க. இப்ப கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலாம், அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. முதல் கிறிஸ்துவின் சிந்தை என்னன்றதை தெரிஞ்சாதான் நம்ம அந்த சிந்தைக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியும். கிறிஸ்துவில், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்ன, அது எங்க பதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நம்ம வாசித்து அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன என்பதை அறிந்து கொள்வோம். பிலிப்பியர் 2:1-8 வரைக்கும் பாருங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் யாதொரு ஐக்கியமும் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள் என்று எண்ணி அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் இப்பதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அதுதான் எழுதுறார். இது வரைக்கும் அவரு பீடிகை எல்லாம் போட்டார். அந்த பீடிகை தான் இன்னைக்கு நம்மளை குழப்பிட்டு உட்கார்ந்து. அதெல்லாம் விட்டுருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உனக்குள்ள இருக்க கடவுதுன்னு. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன அப்படின்னா இப்பதான் ஆரம்பிக்கிறார். என்னன்னு சொல்லு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனா இருந்தன்னா இருக்கிறார். ரூபம்னா என்ன அர்த்தம்? அவரை போலவே அச்சு அடையாளம். அப்படியே தேவனை பார்த்தா இவரை பார்க்க தேவை, இவரை பார்த்தா தேவனை பார்க்க தேவை. தேவனுடைய ரூபம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சாருங்க? அதை எடுத்து படிங்க. ஆதியாகமத்துல அதை அழகா படிங்க. என்ன இருக்குதுன்றத படிங்க. தேவன் என் சாயலாக போட்டிருந்தா நல்லா படிக்கணும். தம்முடைய சாயலாக. தம்முடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? தமது சாயலாகவும்
நமது ரூபத்தின் படியையும் மனுஷரை உண்டாக்குவேனாகவா ஓமாகவா? என்ன அர்த்தங்க? மனுஷனை படைக்கும் போதே ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் கூட்டா சேர்ந்து தன்னுடைய சாயலாக, நம்முடைய சாயலாக, நமது ரூபத்தின்படியே இவர்களை உருவாக்கும். அப்ப சாயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சாயலா ஒருத்தரை பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அவரை மாதிரியே இருக்கிறாரு, பாரு அவர் பாரு. இன்னைக்கு அதே போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு 7 பேர் இருப்பாங்க, என்ன மாதிரி ஒரு 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க உலகத்தாங்க. அப்ப நமது சாயலாக அப்படின்னும் போது ஆண்டவருடைய சாயல்ல தான் நம்மளை படைச்சார். குரங்கு சாயல்ல படைக்கல, நல்லா புரிஞ்சுங்க. அவன் குரங்கு சாயல்லேருந்து நாங்க குரங்குலேருந்து வந்தோன்னு அந்த ஒரு கொள்கையை ஏற்படுத்திட்டு அவன் போயிட்டான், செத்தும் போயிட்டான், சாவப்பிள்ளையும் அறிக்கையிட்டு செத்தான். இருந்தால் டார்வின், நான் சும்மா கதை விட்டேன், அதை நம்பிடுச்சு இந்த உலகம், அப்படிலாம் இல்லை, கடவுள் தான் உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு செத்தம். சொன்னது வெளில வரல, ஆனா அவன் பொய்யா சொன்னதுதான் என்ன செஞ்சுது? உலகம் முழுவதும் பரவிச்சு வந்து உணர்ந்து சொன்னது உலகம் முழுவதும் பரவல. இன்னைக்கு அந்த டார்வின் கொள்கையை இன்னைக்கு எத்தனையோ உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய விஞ்ஞானிகளா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அறிஞர்களா இருந்தாலும் சரி பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிதான். அப்படின்னா இன்னைக்கும் குரங்குல இருந்து மனுஷன் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். அது எப்படி நின்றுச்சுங்க? ஏன் நின்றுச்சு? இது நிறைய ஆராய்ச்சி. அந்த கூற்றே தவறு. ஆண்டவர் தமது சாயலாக ஆதாம் ஏவாளை உருவாக்கினார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதை நம்ப மறுக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் தான் அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் இங்க சொல்றாரு, ரோமர் அந்த நம்ம படிச்சது வந்துருங்க, பிலிப்பியர் 1, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் சமமாயிருப்பதை, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். போதும். இந்த சிந்தை, அவருடைய நினைவு எப்படி இருக்கிறது? நான் தான் இறைவனுக்கு ஈக்குவலா இருக்கிறவன், இல்ல இறைவனுடைய மகன், எப்படி வேணா வச்சுக்கோ, நான் தான் இறைவனுக்கு சமமானவன் அப்படின்னு ஒரு சிந்தை கூட, ஒரு துளி அளவு கூட இல்லையாங்க. எப்படி வெறுமையாக்குறாரு? தம்மை தாமே வெறுமையாக்கினார். இன்னைக்கு நீ நானும் கொஞ்சம் படிச்சுட்டா நமக்குள்ள என்ன வருது? என்ன சிந்தை வருது? படிச்சிருக்கிறோன்ற சிந்தை வருது. நான் படிச்சிருக்கிறேன், நான் எப்படி கீழே உட்கார முடியும்? நான் இவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறேன், நான் எப்படி தரையில போய் உட்கார முடியும்? நான் இவ்வளவு பெரிய கலெக்டர் வேலை செய்யறேன், எப்படி நான் தோட்டத்தை எடுத்து நான் கூட்ட முடியும்? இந்த சிந்தை, படிப்பு, பதவி, அழகு, பணம், அந்தஸ்து, ஜாதி, இதெல்லாம் அந்த சிந்தையில நிரம்பி இருக்கிறது. ஆனா இயேசு ஆண்டவர் தான் பரலோகத்திலிருந்து வந்தது, நான் தேவ சாயலை கொண்டிருக்கிறேன், நான் தேவனுடைய ரூபமா இருக்கிறேன், எதையுமே நினைக்கலைங்க. அவர் சிந்தனையில ஒண்ணு கூட நினைக்கல. அவர் வெறுமையாக்கினார். இன்னைக்கு உண்மையிலே திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போச்சுன்னா எந்த சிந்தையை மறக்கணும்னு ஆண்டவர் சொல்றார்? தாய் வீட்டின் தகப்பனையும் என்ன செய்யும்? மற. அந்த சிந்தனையில இருந்தாக்கா நீ என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. மறந்துடு, அப்படியே கஷ்டம்தான். 20 வருஷம் 25 வருஷமா ஒரு இடத்துல நீ வளர்ந்து வாழ்ந்து ஃப்ரீயா இருந்துட்டு ஒரு கணவன் கட்டிக்கிட்டு அங்க போன உடனே எல்லாத்தையும் தியாகம் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு ஒன்று மாறிக்கணும் போது மாறணும். அதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அப்ப வாழ்க்கையில உனக்கு பிரச்சனையே வராது, பிரச்சனையே வராது.
இந்த ஏசாண்டவர்கிட்ட இந்த சிந்தை நமக்குள்ள எல்லாம் கண்டுபிடிக்கணும். என்னென்ன சிந்தை இருந்தது நமக்குள்ள, என்னென்ன கூட்டுக்காரோ அல்லது மாமியாரோ ஏதோ சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, உங்களுக்கு சூழ்நிலை வச்சுப்பீங்க. எங்க வீட்டை பத்தி பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம், உன்னை நீ மறந்துரு, உன் வீட்டெல்லாம் மறந்துரு, அப்படியே உங்க அந்த அத்தை கூடயே ஜாலரா அடிச்சுக்கோ. அப்படியே ஆமாங்க, எங்க அப்பனுக்கு புத்தியே இல்லை, எங்க அம்மா அந்த புத்தி இல்லாம வளர்த்துட்டாங்க, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க மாமி அப்படின்னு சொல்லி பாரு. ஆஹா, இவல்ல நம்ம மருந்துவ அப்படியே அப்படியே சேம் சைட் போயிட்டே இரு, சமாதானத்தை காத்துக்கொள். நீ ஏசாண்டவர் தன்னுடைய பரலோகத்தில் நான் வாழ்ந்தேன், நான் பெரிய ஆளு, நான் ஆண்டவருக்கு நிகரானவரு, நான் ஆண்டவருடைய செல்ல பிள்ளை, அதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க. பூலோகத்துக்கு வந்த பிறகு இப்படியே மாற்றாரு. என்னன்னா தன்னை வெறுமையாக்கி விட்டார். இன்னைக்கு நம்மளை வெறுமையாக்குறோமா? வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளை வெறுமையாக்க கத்துக்கிட்டோம்னா நாம ஆண்டுடைய சிந்தனையில இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம பெருமையாக்கி நினைச்சோம்னா தீர்ந்தது, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. சரி, பின்னாடி பார்ப்போம் நம்மளை பத்தி. ஆண்டுடைய சிந்தையை மட்டும் அறிந்து கொள்வோம். அவர் தன்னை வெறுமையாக்கின ஒரு சிந்தையில இருந்தார். அடுத்தது, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எப்படியா? அது மனுஷர் சாயலானார்னு மொட்டையா சொல்லல. எந்த ரூபம் எடுத்தாராம்? அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏங்க அந்த அடிமையின் அங்க இருக்குது? அடிமை என்றால் என்ன தெரியுமா? அடிமைக்கு எதையாவது ஒரு ஒரு உரிமை இருக்கா? பேச்சு உரிமையோ அல்லது எதிர்த்து பேசுற உரிமை இருக்கா? அடிமைக்கு இல்லவே இல்லை. அவன் அடிமை, அவ்வளவுதான். நம்ம என்ன சொன்னாலும் அவன் செய்யணும். அப்ப இவரு ஒரு வேலைக்காரனா கூட இல்ல, ஒரு அடிமையை போல தன்னை என்ன செஞ்சாரா இந்த உலகத்துல? அந்த சிந்தனையில இருந்தார். நான் ஒரு அடிமை இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடிமையின் சிந்தையானார். காணப்பட்டு மரண பரியந்தம். ஏன் அந்த அதாவது சிலுவை என்று வருதுன்னா, அவருடைய மரணம் எங்கதான் நேரிட்டது? சிலுவையில நேரிட்டது. அவர் சாகர வரைக்கும், அப்படி வச்சுக்கோ, அவர் சாகர வரைக்கும் சிலுவை பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அது கீழ்ப்படிதலை கொடுக்கிறார். எதுக்கு கீழ்ப்படிந்து? அந்த கீழ்ப்படுகிற சிந்தை அவருக்குள்ள இருந்தது. அப்ப அந்த கீழ்ப்படிதல்னா என்ன? எதுக்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தினார்? எதற்கு? எதற்குன்னா என்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்தார் சொல்லுங்க? பிதாவினுடைய சத்தியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். பிதா தனக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை காரியத்துக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிவதோடு இல்லாம தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். இன்னைக்கு நமக்கு ஒண்ணு கீழ்ப்படிதல் இருக்கும், இல்லைன்னா தாழ்மை இருக்காது. இல்ல தாழ்மை இருக்கும், ஒண்ணு கீழ்ப்படிதல் இருக்காது. தாழ்மையா அப்படியே பவ்யமா அப்படியே வணக்கம் அப்படின்னுவோம். ஒரு ஊமையை ஆண்டவர் அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துவார். அது பெரியவன்கிட்ட வந்து சொல்றாரு, தம்பி என் திராட்சை தோட்டத்துல அது எத்தனாவது அதிகாரம் என்னன்னு கொஞ்சம் எடுத்தவங்க சொல்லுங்க. என் திராட்சை தோட்டத்துல வேலை இருக்குது, போய் கொஞ்சம் நம்ம கொள்ளையில போய் வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் மொட்டு பையன், அந்த மூத்தவன், போட்டடி நான் அதெல்லாம் போக மாட்டேன், போயா வேலைப்பாரு, எனக்கு வேலை இருக்கு, நான் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தமா இல்லைன்னா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமா சொல்லிட்டு மாட்டேன்னே சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம். சின்ன பையன் இளையவன், அவர் அவன்கிட்ட சொல்றாரு, தம்பி உன் பேர் என்ன? ஆகாஷ், போய் அந்த வேலத்துல போய் வேலை செய்வான். இவரு ரொம்ப பவியமா, சரிங்க டாடி உடனே செஞ்சிடறேங்க அப்படின்னு பின்னாடி போய், இருந்தாலும் வேற வேலை வேலை செய்யணுமா அப்படின்ட்டு முறுமுறுத்துட்டு இவர் போய் எங்கேயாவது இவரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இருக்கிறார். செய்யறேன்னு பவ்யமா சொன்னவர். சரிங்க டாடி நான் போறேன், அப்பா நான் போய் செய்யறேன் அப்படின்னு சொன்னவரு
செய்யல. பையன் என்ன செஞ்சான்? மூத்த பையன், போயா உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு மரியாதை இல்லாம திட்டிட்டு போமாட்டான்னு சொல்லிட்டு அண்ணாண்ட போய் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி, ஐயோ நம்ம தோட்டத்தில் தானே அப்பா வேலை செய்ய சொன்னார், சரி நம்ம போய் வேலை செஞ்சுருவோன்ட்டு அவன் போய் வேலை செய்யறான். அப்பா எதுக்கு நடிச்சான் பாரு, ஆக்ஷன் பண்ணான் பாரு, போறேன் அப்படின்னு. அவன் போவே இல்லை. யாரு ஆண்டுடைய சித்தத்தை செஞ்சவன்? பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். யார சொல்லுவீங்க? பெரியவன். மொத்தத்தனமா சொன்னாலும் அவன் போய் என்ன செஞ்சான்? வேலை செஞ்சான். இவன் என்ன செஞ்சான்? நடிச்சான், ஆக்ஷன் பண்ணான். ஐயோ நோ போறேன் நடி, நோ போய் செஞ்சிடறேன் அப்படின்னு ஆக்ஷன் மட்டும் விட்டுட்டு இவர் என்ன செய்யல, போல. இன்னைக்கு நீ நான் எந்த ரகத்துல இருக்க போறோம்ன்ற ஆக்ஷன் ரகமா மொத்தாட்டு ரகமா? ஆகூடி ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். நீ மொத்தமா இருக்கிறியா, நீ ஆக்ஷன் விடுறியா, அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. நீ ஆக்ஷன் விட்டாலும் தெரியும், நீ மொட்டாட்டமா இருந்தாலும் தெரியும். ஏன்னா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் தேவன். ஆமே. மனுஷன் வேணா முகத்தை பார்க்கலாம், ஆண்டவர் எதை பார்ப்பாரு? ஆமா, நான் மொட்டதாட்டமா இருந்தாலும் என் இருதயம் சாஃப்டான இருதயம், மென்மையான இருதயன்றது ஆண்டவருக்கு தெரியும். நான் பார்வைக்கு வேணா முரடனா இருப்பேன், என்னையும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். பார்த்தாலே இவர்கிட்ட பார்த்தாலே பேசுறதுக்கு பயமா இருக்கும். என்கிட்ட எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம பார்த்த உடனே பயந்துட்டோம் அப்படின்னு. ஒரு அக்கா கிட்ட நான் டியூஷன் படிக்க போனேன், 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகணும். நான் கையில் கேட்டு கிராமத்துல எங்க அக்கா எடுத்து போய் அந்த அக்கா கிட்ட விடுது டியூஷனுக்கு. நைட்டு அது அப்பெல்லாம் இந்த சிமினி விளக்குல தான் அங்க ஒரு கிராமம். அது அந்த சிமினி விளக்கு வெளிச்சத்துல அது டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இப்படி குளிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு நானும் எங்க அக்காவும் போய் நின்னோம். நான் கையில எல்லாம் கட்டிட்டு கண்ணு நான் தான் இருட்டில் எப்படி இருப்பேன், பகல்லே கற்பா இருப்பேன், அப்புறம் இருட்டில் எப்படி இருப்பேன், அப்படி போனேன் நான். அதுலேயும் அப்பெல்லாம் சும்மா எருமாடு மாதிரி இருப்பேன், இப்படி இருப்பேன், 2 ஆள் இருப்பேன். அந்த எக்ஸசைஸ் பாடி, கடலைக்கட்டை சுத்துற நேரம் அதெல்லாம். அப்படி போய் இப்படி நிற்கிறேன். அது கீழே குனிஞ்சு இப்படி பார்த்துச்சு பாரு, பயந்துச்சு. இப்படி கீழே மேலே பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு எருமாடு நிற்கிற மாதிரி தானே இருக்கும் பெருசா. இப்படி பார்த்துட்டு பயந்துட்டு போய் எங்க அக்கா பார்த்து, அக்கா இது என்ன ஆம்பளை எடுத்து வந்து நிக்கிற பையன்ற அப்படின்னு. அது நான் 10th பேலானோடனே தம்மோட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிச்சு. பிஸ்கோண்ட எருமாடு மாதிரி இருந்தோடனே இவனுக்கெல்லாம் டியூஷன் எடுக்க மாட்டான், இட்டு போயிட்டு அசிங்கமாயிடுச்சு அப்படியே. அப்புறம் எங்க அக்கா அப்புறம் கூப்பிட்டு அது சொல்லிச்சு, இதே பார்க்கறது தான் அவன் எருமாடு, பழகிறதுக்கு ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பான், போ நீ புரிஞ்சுப்ப, நான் விட்டு உட்கார, சரி உட்காருன்ட்டு வேண்டாம் வெறுப்பாது எனக்கு இங்கிலீஷ் நடத்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்க அக்கா விட அது என் மேல ஏன்னா சில பேர் பார்க்கறதுக்கு ஈஸியா இருப்பான், இலகன மனசா இருப்பான். அதே போலதான் இந்த மொட்டுத்தனமா சொன்னவன் பெரியவன் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து செய்தான். இந்த இளைவன் நடிச்சான் பாரு, ஆக்ஷன் விட்டான் பாரு, அவன் அப்பாவுக்கு கீழ்ப்படியல. இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். அந்த கீழ்ப்படிதலின் சிந்தை உனக்குள்ள இருக்கிறதா, எனக்குள்ள இருக்கிறதா, நமக்குள்ள இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சுக்கோ. இப்படி இயேசு ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் சிந்தை இருக்குன்றத வேதத்துல உட்கார்ந்து நீனே அலசி ஆராய். இது ஒரு பகுதியை தான் நான் காட்டுறேன். அவருக்குள்ள இருந்த சிந்தை ஏராளம் ஏராளம். அந்த ஏக சிந்தை, அந்த ஏகம்னா என்ன? ஒரே ஒரு சிந்தை. என்ன சிந்தை உனக்குள்ள? கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் நான் ஒரிஜினல் கிறிஸ்தவன். கிறிஸ்துவிட்ட இருக்கிற சிந்தை ஏக சிந்தை, அந்த ஒரே சிந்தை. அப்படின்னாக்கா இப்படியும் சொல்லலாம், கிறிஸ்துல இருந்த ஒரே சிந்தை என்ன தெரியுமா? அன்பு. என்னது? இந்த அன்பு எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த அன்பு இருக்கிறதுனால்தான் அவர் கீழ்ப்படித்தார். இந்த அன்பு இருந்ததுனால்தான் தன்னை தாழ்த்தினார். இந்த அன்பு இருந்ததுனால்தான் அவரு வெறுமையாக்கினார். இந்த அன்பு இருந்ததுனால்தான் அவர் என்ன செஞ்சாரு? மன்னித்தார். இந்த அன்பு இருந்ததுனால்தான் பரிசுத்தமா வாழ்ந்தார். இந்த அன்பு இல்லைன்னா எதுவுமே இருக்காது.
இந்த உலகத்து மக்களை நேசித்த அந்த நேசிப்பு அவரை எல்லா காரியத்தையும் செய்ய வைத்தது. இந்த ஒரே சிந்தை, எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டும், சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து இவளுடைய எல்லா கண்ணியில் இருந்தோம் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரே சிந்தை. அதனால்தான் அவரை தன்னலமற்ற தியாகியா மாத்துச்சு, வெறுமையாக்கினார், அடிமை எடுத்தாரு, கீழ்ப்படிந்தார், என்னென்னவோ செஞ்சார். அந்த ஒரே ஒரு சிந்தை, எப்படியாக இவளை நான் அன்பு செலுத்தி இவங்களை ஓகே. இதனால என்ன நடந்தது அப்படின்னாக்கா, ஏசாண்டவர் என்ன செஞ்சாரா, உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். என்ன செஞ்சாரா, உயர்த்திட்டார். எல்லாம் அவருக்கு முன்னால முழங்கால்கள் எல்லாம் முடங்கும்படியாக உயர்த்தினார் என்று பாருங்க. அப்ப பாருங்க, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை என்பதை நாம் இங்கு புரிந்து கொண்டோம். இன்னும் வேதத்துல இன்னும் கிறிஸ்துவ பத்தி நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அநேக சிந்தைகள் இருக்கும், அநேக சிந்தைகள் இருக்கும். அன்பாவில்லை, அந்த சிந்தையை நாம பிடிச்சுக்கொள்ளணும். அடுத்தது பாருங்க, இந்த இரண்டாவது கேள்வி, ஏன் கிறிஸ்துவின் சிந்தை பவுலுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாச்சு? ஏன் உண்டாச்சு? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் அதுல பதில் இருக்கு பாருங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், இன்னைக்கு தேறினவர்கள் அப்படின்றார், அதை நல்லா கட்டம் போடுவோம் பைபிள்ல. நம்மில் நாம் தேரணும் அப்படின்னாக்கா இந்த சிந்தையா இருக்கு. எந்த சிந்தை? கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அப்ப நீ நானும் தேர்வோம். இப்ப ஒரு +2 படிக்கிறாங்க, இல்ல 10th படிக்கிறாங்க, இல்ல காலேஜ் படிக்கிறாங்க, இல்ல IAS படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா தேர்றதுக்கு படிக்கிறோமா, தேராததுக்கு படிக்கிறோமா? சொல்லுங்க. தேர்றதுக்குன்னா என்ன அர்த்தம்? பாஸ் பண்றதுக்கு, அதான் தேர்ச்சி. அப்ப எதுவுமே ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்கிறோம்னா நம்ம பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், எல்லாத்திலையும் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில, தொழில்ல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல தேரணும். இன்னைக்கு தேராத கேஸ் எத்தனை பேர் இருக்குது சொல்லுங்க. நான்லாம் தேராத கேஸ், ஒன்னுக்கும் தேராத கேஸ், அப்படிதான் இருந்தேன். ஆனா எப்ப ஏசாண்டத்தை வந்தனோ அதுக்கு பிறகுதான் எனக்கு தேர்ச்சி என்றால் என்னன்றத நான் கற்றுக்கிட்டேன். அன்பாலே, சாவணுன்ற எண்ணம் வந்து ஆச்சுனாலே நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். எண்ணம் வந்தாலே போதும். இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிறீங்க அத்தனை பேருக்கும் அந்த எண்ணம் எனக்கு வரவே இல்லைங்க, இது வரைக்கும் இந்த சாவணுன்ற எண்ணம் மட்டும் எனக்கு வரலைங்கன்னு சொல்லு, உன்னை கையெடுத்து கும்பிட்டு உன் காலில் பணிந்து கொடுக்கும். தைரியமா ஏற்றிட்டு இன்னைய வரைக்கும் எனக்கு சாவணுன்ற எண்ணம் எனக்கு வரல அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா உண்மையிலே உனக்கு நான் சாஷ்டாங்கமா விழுந்து உடனே என்னுடைய மரியாதையை செலுத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த சாகணுன்ற எண்ணம் வந்துருச்சு. அது வந்தாலே நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். நம்ம தோத்த கேஸ். நம்மளை தேரணும்னு தான் ஆண்டவர் இங்க கொண்டு வந்துக்கிறார். எத்தனை பேர் தேரணும்னு ஆசை? அதை சொல்லுங்க. எல்லாருக்கும் தேரணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில வின் பெறணும். வாழ்க்கையில இந்த சந்திர மண்டலத்துக்கு முத 2 பேர் அனுப்பிச்சாங்களாம். எனக்கு ரொம்ப அந்த இது பிடிக்கும், திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 பேர்ல சீஃப் அந்த வீரர், அந்த விண்வெளி வீரர் வந்து அவர் பேர் என்னவோ தெரியல, அது நான் மறந்துட்டேன், அவர் எழுதியெல்லாம் வச்சேன், மறந்து போகுது.
அந்த அவரு தான் தலைமை வீரர். அவர் தலைமை கீழே அசிஸ்டன்ட் ஒருத்தர் போறார். இப்போ என்னையும் இனிமே வச்சுப்போம், நான் இருக்கிறேன் தலைமை பாஸ்டர், அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு வச்சுக்கோ ஒரு பேச்சு. 2 பேரும் விண்வெளிக்கு அனுப்புறாங்க. எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாங்க, என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு. இப்ப கீழே இருந்து கமாண்ட் வருது, தலைமை அந்த வீரருக்கு வருது, எனக்கு வருது. இப்ப வந்து நீ குதி அப்படின்னு என்ன செய், அந்த ராக்கெட்ல இருந்து அந்த நிலாவுக்கு என்ன செய், குதிச்சிரு அப்படின்னு. நான் குதிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த இடத்துல வாசப்படியில வந்து நின்றுட்டு குதி குதின்னு சொல்றாங்க, நான் குதிக்கல, நின்றுகிட்டே இருக்கிறேன். ஏன்னா குதிச்சா உள்ள வாங்கிக்குமோ, குதிச்சா ஏதாவது நம்ம வீணா போயிடுவோமோ, செத்து போயிடுவோமோ, இல்லை யாராவது வந்து நம்மளை தாக்கிடுவாங்களோ, இல்லை பள்ளம் மாதிரி உள்ள வாங்கிடுவோமோ, என்னென்னோ கற்பனை எனக்குள்ள வருது. குதிக்கிறதுக்கு யோசிக்கிறேன், குதிச்சா நம்ம செத்துருவோமா வாழுவோமா தெரியல எனக்கு. சந்திரமண்டலத்துல முதல் காலை வைக்கணும், குதிக்கணும் அப்படின்னு அவரு ரொம்ப ஆப்சேஷன் பண்றாரு. 5 நிமிஷம் பூமியில இருந்து கமாண்ட் கொடுக்குறாங்க, அந்த விஞ்ஞான இடத்துல இருந்து, ஏய் குதி 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 கமாண்ட் குதி அப்படின்றாங்க. யோசிக்கிறார். அடுத்த கமாண்ட் வருது, தம்பி ஜான்சன் நீ குதி அப்படின்னாரு. தப்புன்னு குதிச்சிட்டாரு. அவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். முதல் சந்திரமண்டலத்துல காலை வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு பேர் வச்சு. இப்போ முதல் தலைமையா இருந்த அந்த விஞ்ஞானி பேர் இன்னைக்கு எனக்கும் தெரியல, உலகத்துக்கும் தெரியல. அது பேர் அப்புறமா பார்த்து சொல்றேன். அதால் பேர் யாருமே அந்த பேரே நினைக்கல. அவன் குதிச்சான்னா குதிக்கல. ரெண்டாவது வாட்டி குதிச்சான், அவன் பேர் விளங்குச்சா? யார் பேர் விளங்குச்சு? செத்தாலும் பரவாயில்லடா, அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி பட்டுன்னு குதிச்சான் பாரு அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் டாப்ல வந்துட்டான், வின் பெற்றுட்டான், வின் ஆயிட்டான். இன்னைக்கு உலகமே அவனை போற்றுது. அவன் சொல்றான், அவனை பேட்டி எடுத்தாங்க, இயேசு நாமத்தினால குதிச்சா அப்படின்னா. அங்கேயும் யாரோ நினைச்சானா? ஆண்டவரை நினைச்சானா? இயேசுவின் நாமத்தால் செத்தான ஆண்டவரை இயேசுவின் நாமத்தால குதிக்கிறேன்னு குதிச்சான். உலக புகழ் பெற்றான், வின் பெற்றான், வெற்றியாளரா மாறினான். இவனை விட சீனியர், இவனை விட வேற சிறந்தவன், இவனை விட தாளந்து திறமையெல்லாம் இருந்தவன் அந்த தலைமை விஞ்ஞானி, தலைமை வீரன். கடைசியில் அவன் பேரு விளங்காம போச்சு. உன் பேரு என் பேரு விளங்கணும்னா இயேசுவின் நாமத்தினால குதி, கீழ்ப்படி. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் புரியுது? வின் பண்றது. அப்ப இங்க பவுல் சொல்றாரு, நானும் நீங்களும் வின் பண்ணணும்னா, தேறினவர்களாய் மாற வேண்டும் என்றால் அவருடைய சிந்தையில நாம வளரணும். நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு தேர்ச்சி வரும். நான் உண்மையிலே நான் ஃபெயில் ஆகி படிச்சதுனால எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 12ஆம் கிளாஸ் ஃபெயிலு, டிப்ளமா சேர்த்தாங்க அதுலயும் ஃபெயிலு. இப்படி ஃபெயிலு இந்த தோல்வியே வெற்றி கறிகுறின்னு நான்லாம் தாக்கு பிடிச்சிட்டு புண்ணியாரு. ஆனா என்கிட்ட என்னன்னாக்கா, எப்படியாவது நான் வெற்றி அடையணும், நான் பாக்கியவனாய் மாறணும், நான் உருப்படாதவனா இருக்கிறேன், எப்படியாவது நான் தேறணும், தேறின மனுஷன் மாறணும். அதனால்தான் இந்த 60 வயசுல நான் PhD படிச்சு எப்படியாவது டாக்டர் பட்டம் வாங்கணும். கடைசி படிப்பதான், அந்த படிப்பை படிச்சு நாம ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிடுவோம். அதுக்கு பிறகு வீட்டுல போட மாட்டுவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் முன்னாடியே டாக்டர் பட்டம் படிச்சுச்சுங்க. ஆனா சரி, நாமளும் படிச்சு வாங்கின பிறகு 3 போர்டா போட்டுருவோம் அப்படின்னு வெயிட்டிங்ல இருக்குது. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, 60 வயசுலயும் டாக்டர் பட்டம் வாங்க முடியும். ஆமென். முயற்சி நீ செய்தா நீயும் வெற்றியாளராய் மாற முடியும். எந்த வயசு அதுக்கு வரமுறை இல்லை, மனசுதான் காரணம். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உனக்குள்ள இருந்ததுன்னா நீ தேறின மனுஷனாய், தேறின புருஷனாய் மாற முடியும். ஆமென். அடுத்த படிங்க. யாவரும்
கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகையால் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுதலாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கலை மாதிரியாக நோக்குங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொல்றார் பவுல். சொல்றார் அழகா. ஏற எந்த அப்போஸ்தலனும் சொல்லாத ஒரு காரியத்தை பவுல் அடிக்கடி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் நான் பவுலை நான் ஒரு ரோல் மாடலாய் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் ரோல் மாடலா வைத்திருக்கிறேன். அதுக்கு அடுத்தது பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பிராக்டிக்கலா அவரு சில காரியத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார், அனுபவிச்சு. மற்ற சீஷர்களை போல அல்ல. நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்ப இன்னொருத்தன் வழியில நம்ம போனோம்னா நிச்சயமா அவன் வெற்றியை பார்த்தான், வெற்றியாளரு. இவன் வழியில நம்ம போனோம்னா நாமளும் ஜெயிச்சிருவோம். அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். அவன் யார் சிந்தையில போனாரு? கிறிஸ்துவின் சிந்தையில அவர் வெற்றியை பார்த்தார். அப்ப அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் அவர் வெற்றியாளரா மாத்திது. இப்ப இவரை நான் ஃபாலோ பண்ணுனா எனக்குள்ள என்ன சிந்தை இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த என்னை பின்பற்றுங்கள், எங்களை பின்பற்றுங்கள் என்று பவுல் அழகா எழுதுறார். இன்னைக்கு நான் நிறைய பவுலை பின்பற்றி நிறைய நான் ஜெயிச்சு காட்டியிருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட எப்படி நீ உன் சர்ச்சில் மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் நீ செய்யற. இன்னைக்கு உண்மையிலே நான் பலவருக்கு நான் ரோல் மாடலா இருக்கிறது என்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? பவுல் தான். எங்க மென்டர் டாக்டர் விஜயன்ஸ் சின்னப்பா அவங்க பைபிள் காலேஜ் நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல. அவர்கிட்ட தான் நான் படித்தேன் பிடிஹெச். அதுல நான் இருக்கிற ஸ்டூடெண்ட்லேயே மக்கு ஸ்டூடெண்ட் 10 பேர்ல நான் தான் மக்கு, லாஸ்ட் மார்க். ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணேன். என்னுடைய தீசிஸ் என்னுடைய இதெல்லாம் ரீடூனே வராது, திரும்ப செய்யனே சொல்ல மாட்டாங்க. எஸ்ஏபிசி காலேஜில் எல்லாமே அக்செப்டட். எல்லாம் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் பெற்றிருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா என்னை விட படித்தவங்க எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், பிஎட் அதெல்லாம் படித்தவங்கலாம் படித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரீடுன்னு வரும். அப்ப இன்னைக்கு அவர் சொல்றாரு, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தாலும் நாங்க ஒரு நாள் கூட கேசவனை நான் சொல்லாம பேசாம உதாரணம் கொடுக்காம நாங்க கிளாஸே முடிச்சது கிடையாது பிரதர் பாஸ்டர். டெய்லி எப்பெல்லாம் நான் கிளாஸ் எடுக்கணும் உங்களை ஆரம்பிச்சு உங்களை முடிச்சது அப்படின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா ரோல் மாடல் இருக்கிறதுலே மக்கும் இல்ல. தமிழ் தான் தெரியும், தூங்குவேன். எக்ஸாம் நடக்குது, எனக்கு எப்பயுமே காலையில எழுந்திருக்கிறதால 3 மணிக்கு எழுந்திருந்தாலும் இந்த 11 மணிக்கெல்லாம் கண்ணு இழுத்துட்டு போயிடும். அது கிளாஸ்ல உட்காந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்ல உட்காந்தாலும் சரி. எக்ஸாம் எழுத நிறுத்திட்டு போய் தூங்கிட்டு எக்ஸாம் எழுதணும். 1 மணி நேரம் பார்த்துட்டேன். சாலையில 11 மணிக்கு போய் சோபால நீட்டிட்டு என்ன ஆளை காணாரு தூங்குறாரு உள்ளாரு அப்படின்னு தூங்கி ஏச்சு 12 மணிக்கு மேல தான் எக்ஸாம் எழுதுனேன். பாதி எழுதிட்டு பாதியில போய் தூங்கிட்டு மீதி பாதி அப்புறமா எழுதுறேன். அந்த மாதிரிலாம் நான் இருப்பேன். அதுவேளை கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். இங்க நடத்துறாரு கிளாஸ், ஒருத்தர் சின்சியரா கத்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். அவரு எதுக்கு பெட்ல எங்கேயா இருக்கும்? ஒரு வாத்தியாரு நான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன், ஒரு மாணவர் அவர் பாட்டு படுத்து தூங்கி இருக்கிறார். அந்த மாதிரி ஆளு. ஆனா நீங்க எக்ஸாம்பிளா இருக்கிறேன். அதனால நீங்களும் தூங்குங்கன்னு சொல்ல வரல. நல்லது என்கிட்ட இருந்து கத்துக்குங்க, கெட்டதை விட்டுருங்க.
அன்பால இன்னைக்கு அவர் சொல்றாரு, இன்னைக்கு உண்மையிலே அவர் பாராட்டுறாரு. பைபிள் காலேஜ் நடத்துறாரு. இவரு தேர்னவங்க எல்லாம் தேராத போயிட்டீங்க, தேராத கேஸ் நினைச்சு இவர் தேறிட்டாரு. இவர் பாரு ஒரு சைலண்டா ஒரு பைபிள் காலேஜ் நடத்தி அநேகருக்கு இவர் ஆசீர்வாதமா இருக்கிறார் பாரு அப்படின்னு டெய்லி உங்களை நான் பத்தி பேசாத நாள் இல்லைன்னா இது எனக்கு பெருமை கிடையாது. எனக்கு என்னன்னாக்கா அந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வந்ததுனால நான் தேறினவனாய் மாறினேன். அதுக்கு பவுல் தான் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. பவுல் எப்படி அவர் கிறிஸ்துவின் சிந்தையில மாறி அவர் தேர்னாரோ அதே போல என்கிட்ட வந்த ஊழியக்காரெல்லாம் கேட்பாங்க, இங்க வந்து பிரசங்கம் பண்றவங்கலாம் கேட்பாங்க, நான் வெளியூருக்கு போனேன்னா நீ எப்படி உன் சர்ச்சில் மட்டும் உங்க சொந்தக்காரெல்லாம் ஆதாயப்படுத்தி வச்சுக்கிற, எல்லாம் வந்தா மாமன்றான், மச்சான்றான், சித்தப்பான்றான், சித்தின்றான், அப்படின்றான், இந்த உறவுல தான் சொல்லி வச்சுக்கிறான், நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படிங்க அப்படின்வாங்க. நான் இது ஒண்ணும் இல்லை, எனக்கு பவுல் தான் கற்றுக் கொடுத்தாரு, அதன்படி செஞ்சேன், நான் எல்லாரையும் சம்பாதிச்சேன் அப்படின்னு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்து 19வது வசனத்திலிருந்து படிச்சுக்கிட்டா தெரியும். அதுதான் நான் கத்துக்கிட்டேன். நான் எல்லாருக்கும் என்னை அடிமையாக்கினேன். கிறிஸ்து இயேசு எப்படி அடிமையானாரோ அதே பவுல் அடிமையானாரு. பவுல் எப்படி அடிமையானாரோ இந்த கேசும் அடிமையானா அநேகர் ஆதாயப்படுத்துன்னு சொந்தக்காரங்கள. இன்னைக்கு என் சம்மதி ஆதாயப்படுத்த முடியலங்க, என் மாமனார் ஆதாயப்படுத்த முடியல, என் மைத்துனர் ஆதாயப்படுத்த முடியலன்னு எத்தனை பேர் என்கிட்ட கேட்டாங்க, குறைப்பட்டுக்கிட்டாங்க. அப்ப நான் ஃபாலோ பண்ணி போறது கரெக்டா இருந்தது. ஏன் பவுல் கிறிஸ்துவின் சிந்தையை பின்பற்றினார், நான் பவுலுடைய சிந்தையை பின்பற்றினேன். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவின் சிந்தையை பின்பற்றதுனால. அப்ப கிறிஸ்துவின் சிந்தையை நீனும் ஃபாலோ பண்ணனா நீயும் வெற்றியாளரா மாறலாம். இததான் அங்க சொல்ற. அன்பாலே பவுல் கிறிஸ்துவின் சிந்தையை ஏன் பின்பற்றினார் என்றால் தான் வெற்றியாளராய் மாற வேண்டும், அதனால பவுல் பின்பற்றினார். இன்னைக்கு நீ நான் வெற்றியாளராய் மாறணும்னா ஒண்ணு கிறிஸ்துவின் சிந்தையை பின்பற்று, இல்ல பவுல் சிந்தையை பின்பற்று. பவுல் அநேக ரோல் மாடலை வைத்துட்டு போயிருக்கிறார், அநேக நிருபங்களை எழுதி இருக்கிறார். ஆனால்தான் அதெல்லாம் இடம்பெற்றது. பாருங்க, தோமா ஏசாண்டவர்கிட்ட ஒரு சீசன் 12 பேர்ல ஒருத்தர் தோமா, தெரியுமா தெரியாதா? என்ன ஊருக்கு வந்தார்? ஜப்பான் போனார்ல. எங்க போனாரு? தஞ்சாவூருக்கு போனாரா? எங்கேயா இருந்தாரு அவரு? நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருந்தாரு. சென்னையில செத்து போனார், ரத்த சாட்சியாய் மரித்தார். 12 சீடர்ல ஒருத்தர், இயேசுவை தொட்டவர், இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர், இயேசுவோடு உண்டு உறவாடினவர், இயேசுவோடு உறங்கினவர், இயேசுனுடைய போதனை எல்லாம் தன் காதால கேட்டவர். இப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த ஒரு மனிதன் நம்ம இந்தியாவில், அதுல தமிழ்நாட்டுல, அதுல சென்னையில சின்னமலையில வந்து வசிச்சிருக்கிறாரு. அந்த சின்னமலையில அவர் தன் கையால செதுக்கின அந்த சிலுவை இருக்கிறது. இன்னைக்கு அதுக்கு பேரு குருதி சிந்தும் சிலுவை என்று அதற்கு சொல்கிறார்கள். அந்த சிலுவையில தான் அவர் உயிர் போச்சு. அவரை சுளுக்கியால குத்துனா ஒருத்தவன், மதவெறி பிடிச்சவன். அந்த ரத்தம் அந்த சிலுவையில அப்படியே பச்சை ரத்தம் அப்படியே அந்த சிலுவையில பதிந்து கிடந்தது. அந்த சிலுவையை தோண்டி எடுக்கும்போது அங்க அதை பார்த்தவங்க அதிசயமா சொன்னாங்க. அங்க எனக்கு உண்மையிலே அந்த சிலுவை புதைஞ்சு கிடந்தது ஒரு மண் வேட்டுல, மலையில. அது வெள்ளக்காரன் காலில் அதை நோண்டி எடுக்கும்பொழுது அந்த சிலுவையை பார்த்தாக்கா பச்சை ரத்தம் அப்படியே இருந்துதான், குறையாத ரத்தம். அதுக்கப்புறம் கழுவிட்டு அந்த சிலுவையை தான் இந்த கோயில்ல வச்சிருக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கும் அந்த தோமா உயிர் விட்ட நாள் வந்துச்சுன்னா அந்த சிலுவையிலிருந்து ரத்தம் அப்படியே சிந்துது அப்படின்றாங்க. கசீதம் வெள்ளை துணி எடுத்துட்டு போய் அந்த நாள்ல ஒத்தி எடுத்து அந்த சிலுவையில ரத்தம் வருதுன்றாங்க. இன்னைக்கு நடக்குதுன்றாங்க. அதுக்கு பேரு, அந்த சிலுவை பேரு குருதி சிந்தும் சிலுவைன்னு போட்டுக்கிறாங்க. 2 சிலுவை செஞ்சார் அவர் கையால. அது கோவாவில் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க.
தமிழ்நாட்டுல இங்க ஒரு இடத்துல வச்சுக்கிறான், உயிர் விட்ட இடத்துல. அப்படிப்பட்ட தோமா நிறைய நிருபங்களை எழுதினார். என்ன சொல்ல வரேன்னா, நிறைய கடிதங்களை எழுதினார். இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்மெண்ட், ஊழியத்தினுடைய ஸ்டேட்மெண்ட், நிறைய கடிதத்தை அவர் எழுதி பேதுருக்கு அனுப்பினார், இஸ்ரேலுக்கு அனுப்பினார். ஆனா அந்த கடிதங்கள் எல்லாம் ஒன்று கூட பைபிள்ல இடம்பெறவே இல்லை. ஏன்னு நம்ம கொஸ்டின் கேட்கணும். நல்லா தேடினது உண்டு. தோமா எழுதின கடிதத்தை என் கண்ணால பார்க்கணும்னு சொல்லி நான் அலைஞ்ச காலங்கள் உண்டு, தேடின காலங்கள் உண்டு. போய் தோமையர் மலையில போய் உட்கார்ந்து அதுக்காக அந்த லெட்டர்லாம் வாங்கி படிச்சது உண்டு. ஆனா அது இடம் பெறல, பைபிள்ல இடம் பெறல. ஏன்? இன்னைக்கு பவுல் எழுதின நிருபங்கள், கடிதங்கள் 13 இடம் பெற்றிருக்கிறது. ஏன்? நீ நான் கத்துக்கொள்ள விடணும். கிறிஸ்துவின் சிந்தை அவருக்குள்ள இருந்து அவர் வெற்றியாளராய் மாறினதுனால நீ நான் அதை பின்பற்றி நாமளும் வெற்றியாளராய் மாற வேண்டும் என்பதற்காக தான் பவுல் எழுதின கடிதங்கள், அத்தனை கடிதங்கள் இங்க இடம்பெற்றிருக்கிறது. உண்மையிலே நான் சொல்லுவேன், எல்லாரையும் சொல்லுவேன், பிளீஸ் தயவு செய்து கிறிஸ்தவனாய் இருந்துன்னா நீ கடிதங்களை வாசிங்கள். பவுல் எழுதின கடிதங்களை முக்கியம் பற்றி படியுங்கன்னு அதுக்கு நான் பேரே வச்சுக்கிறேன். சுவிசேஷம். என்ன எது வேணாலும் சொல்லிக்க, முட்டாள்னு சொல்லு, நீ மெத்த தெரிஞ்ச மேதாவின்னு சொல்லி, எதை பைத்தியக்காரன் கூட சொல்லு, எனக்கு அது ஐ டோன்ட் கேர். நான் கடிதங்கள் அல்ல, நான் கடிதங்களாக பார்க்கவில்லை பவுல் எழுதினதை, நான் சுவிசேஷங்களாக பார்க்கிறேன். அப்படின்னா என்ன? கடிதத்துக்கும் சுவிசேஷம் என்ன சக்தி, என்ன வித்தியாசம்? நற்செய்தி. சுவிசேஷம் என்பது 4 காஸ்பல் தான் நம்ம பைபிள்ல இடம் பெற்றிருக்கு. மத்தேயு எழுதினது, மார்க் எழுதினது, லூக்கா எழுதினது, யோவான் எழுதினது. அது சுவிசேஷம், நற்செய்தி, இயேசுவை பற்றின நற்செய்தி. மற்றதெல்லாம் கடிதங்கள்னு பிரிச்சிருக்கிறாங்க. நான் அதுக்கு பேர் வைக்கிறேன், அதுவும் சுவிசேஷங்களாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு கடிதத்திலும் ஒரு நற்செய்தி அடங்கியிருக்கிறது. ரோமர் எடுத்துன்னா நிறைய நற்செய்தி எனக்குள்ள நான் கண்டுபிடிச்சேன். கொரிந்தியர் எடுத்தா நிறைய நற்செய்தி, கலாத்தியர் எடுத்தா அதுல நற்செய்தி. ஆனா கடிதங்கள், ஆனா இயேசுவை குறித்த நற்செய்தி அதிலே புதைந்து கிடக்கிறது பார்க்கிறோம். அன்பானே, ஏனென்றால் இயேசுவின் சிந்தனை அவருக்குள்ள அப்படியே ஊற்றப்பட்டதுனால ஒவ்வொரு கடிதத்திலும் இயேசுனுடைய சிந்தனையை பிரதிபலித்திருக்கிறார். அதனால்தான் நான் கடிதங்களை படியுங்கள். இந்த மத வெறியர்கள் தான் இருக்கிறாங்க பாரு, மார்க்க, அதாவது சபை வெறியர்கள், மதம் பிடிச்சவங்க, கிறிஸ்தவ மதம் தான் சொல்லிட்டு மதத்தை பிடிச்சிட்டு அலையிறவங்க எல்லாம் பவுல் எழுதின நிருபத்தை படியுங்கள் என்று சொல்லுவேன். இன்னைக்கு அது ஒரு நிருபத்தை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், பொதுவா பேசும்போது நான் சொல்லுவேன். அதே போல ஒரு மதவாதி கிட்ட சொல்லிப்பேன், கிறிஸ்துவ மதவாதி இல்லைன்னா கிறிஸ்துவ சபைவாதின்னு கூட சொல்லலாம் உங்க பாணியில. ஒரு சபையை சார்ந்தவர், அந்த சபை தான் பரலோகத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லுவாங்க. 7வது நாள்ல நீ ஆராதனை செய்தாதான் நீ பரலோகத்துக்கு போவ, ஞாயிற்றுக்கிழமையில நீ ஆராதனை செஞ்சா நீ நரகம் தான் போவன்னு சொல்ற ஒரு சபை, 7வது நாளை பிடித்து கொண்டு தொங்குகிற ஒரு சபை. அந்த சபைவாதி கிட்ட அல்லது மதவாதி கிட்ட நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, நீ ஒண்ணும் பண்ணாத, சும்மா சாஃப்டா ரொம்ப ஸ்மார்ட்டா கலாத்தியர் எடுத்து படி போ. கலாத்தியர் நிருபம் 1ல இருந்து எத்தனை வரைக்கும் 6 நிருபம், 6 அதிகாரமா ஏதோ சம்திங் இருக்கு, 6 5 6. இந்த 6 நல்லா வாசி, அதுல 3 ரொம்ப முக்கியமா வாசி. என்னது 3 நல்ல முக்கியமா ஒரு 30 வாட்டி வாசி, உனக்கே புரியும் நான் செய்யறது கரெக்டா தப்பான்றத. நீ நிருபத்தை வாசிச்சு நீ பாத்துக்கோ அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன், 3 வருஷம் அவரை நான் பார்க்கலைங்க. நம்ம பண்ருட்டி ஜிஹெச் கிட்ட ஒரு நாள் அவர் வழியில சந்திக்கிறார், அண்ணா அண்ணா என்ன கூப்பிடுறாரு, நிறுத்திட்டார், ஓடி வந்தார், கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சி என்னடா அவரு ரொம்ப வருஷம், ஆனா 3 வருஷம் மேல அது கட்டியெல்லாம் பிடிக்கிறாரு. என் கண்ணை திறந்துட்டீங்கன்னு அப்படின்னா,
என்ன திறந்தேன் அப்படின்னு எனக்கு மறந்து போச்சு. நீங்க தானே அங்க சவால் விட்டீங்க ஒரு நாள், கலாத்தியர் எடுத்து படின்னு சொன்னீங்க, காலி 3ஆம் அதிகாரத்தை முக்கியமா படின்னு சொன்னீங்க. அன்னிலிருந்து படிச்சேன்னு என் கண்ணு திறந்துச்சு. நான் இப்ப அந்த 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்ற அந்த தவறான கொள்கையை விட்டு வெளியில வந்துட்டு, அந்த சபையை விட்டே வெளியில வந்துட்டேன். இன்னைக்கு சத்தியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு உண்மையிலே கண்ணு கலங்குச்சு. கண்ணு கலங்கி அப்படி மேல பார்த்து தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா நிருபத்தை படித்தா உன் கண்ணு திறக்கப்படும். சபை பைத்தியங்களுக்கு, சபையினுடைய கொள்கையின் பைத்தியங்களுக்கு தெரியும் நிருபங்கள். நிருபங்களை படிச்சா நீ தெரிஞ்சிருவ. நான் தெளிஞ்சேன். நான் சபை பைத்தியமா இருந்தேன். சபையில சொல்லிக் கொடுக்கிறதா சத்தியம் என்ன அதிபைத்தியமா இருந்தேன். என் கண்ணை திறந்தேன். ஆனால் தான் நான் எல்லார்கிட்டையும் பார்க்குறோம்ல அன்பா சொல்றேன், நிருபங்களை படியா, கண்ணு திறக்கையா, போயா. கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ள வரும். கிறிஸ்துவின் சிந்தை வந்தாலே நம்ம ஜெயிச்சிருவோம். படிங்க. அது இக்காலத்து கிறிஸ்துவல் நமக்குள்ள இருக்கிற என்ன சிந்தை இருக்கு? சங்கீதம் 66:18 முடிஞ்சு வச்சு டைம். ஐயோ, நான் இன்னும் 3வது பாயிண்ட்டுக்கே வரல. ஹலோ, இன்ட்ரெஸ்டா இருக்குதா இல்லையா? எப்படா விடுவேன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே காணா. நல்லா கொஞ்சம் எனக்கு என் கடவுள், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால், ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கணுமா கூடாதா சொல்லுங்க? எல்லாரும் அதான் ஆசைப்படுவோம். நான் கேட்கறத ஆண்டவர் கொடுக்கணும், செவி கொடுக்கணும். எனக்கு உடனே என்னுடைய அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள்லாம் சேங்ஷன் பண்ணணும். எப்போ சேங்ஷன் பண்ணுவாரு? அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டிருந்தால் உனக்கு சேங்ஷன் பண்ணுவார். இன்னைக்கு நீயே அதை தெரிஞ்சுக்கலாம். என் விண்ணப்பம் ஏயா இன்னும் ஆண்டவர் கேட்கல? 10 வருஷமா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டேன், ஏயா கொடுக்கலன்னு நீயே தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷமா எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு கேட்கிறேன், நீயே தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷமா எனக்கு கடன் அடையலேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற மகனே மகளே, நீனே தெரிஞ்சுக்கலாம். உன் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறிச்சுன்னா நீ வெற்றியுள்ளவராய் மாறலாம். அடுத்த நாளே உனக்கு குழந்தை பிறக்கும், அடுத்த நாளே உனக்கு அற்புதம் நடக்கையா. உன் 5 லட்சமா 10 லட்சமா அதான் சொல்லுவேன். நீ எத்தனை கோடி கடனா இருந்தாலும் சரிதான், என் தேவன் இருக்க தூசுக்கு சமம் ஊதி தள்ளுவாருன்னு என்கிட்ட வர கடன்காரனுக்கு இப்படிதான் சொல்லுவேன். இப்படி கையை காமிச்சு ஊதி தள்ளுவாரு உன் கடனை. கோடி 4 கோடி கடன்ல ஒருத்தர் வந்தார், இப்படியே சிரிச்சுட்டு சொன்னேன், ஊதி தள்ளுவாருன்னு. ஒரு தம்பி இங்க இருக்கிறார் ஒருத்தர், அவர் வந்தார், உங்க ஏசுனாரு என் பிரச்சனை தீர்ப்பாரான்னாரு. என்னையா உன் பிரச்சனை? நான் 4th இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், பிஇ படிக்கிறேன். சரி, நான் வித்துகட்டு ரிசல்ட்ல நான் டிஃபர் பண்ணப்பட்டுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரீட்சை எழுத முடியாது. காப்பி அடிச்சிட்டாரு, ஸ்குவாட்ல மாட்டிக்கிட்டார், கீச்சிட்டு போட்டான் ரெட்டிங்ல. இதுக்கு மேல 3 வருஷம் சேர்ந்துதான் அவர் எக்ஸாம் எழுத முடியும். அடுத்தது 36 பேப்பர் அரியர். எத்தனை பேப்பர்? ஹலோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எத்தனை பேப்பர் அரியராம்? மொத்தமே எத்தனை பேப்பர் 4 வருஷத்துக்கு? 48ல 36 போச்சுன்னா மீதி எத்தனை? அவ்வளவுதான் பாஸ் பண்ணிக்கிறாரு. மீதி 36 ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அரியர். நான் சொன்னேன், ஏசாண்டர்கிட்ட வந்தா உன் 36 பேப்பர் ஆண்டரை ஊதி தள்ளுவார். இப்படி ஊதிடுவாரு. அவருக்கு தூசு, உனக்கு தான் 36 பேப்பர். ஐயோ, பாஸ் பண்ண முடியாத. இனிமே நம்ம லைஃப் அவருக்கு விஷம் வாங்கி வச்சுட்டு தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ நைட்டு நான் போய் விஷத்தை சாப்பிட்டு சாவணும்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. சாவே வேணாம், நீ ஏசாண்டர்கிட்ட வா, உன் பேப்பர் அத்தனையும் ஊதி தள்ளுவாருன்னு ஊதி தள்ளிட்டாரு. இன்னைக்கு அதே இன்ஜினியரிங் காலேஜ்ல அவர் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிறார். நம்ம வச்சுதான் இருக்கிறாரு. இதெல்லாம் சாட்சி, உயிருள்ள சாட்சி. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது தூசுக்கு சமையா.
நேற்று ஒரு நடந்த சாட்சியை 12 மணி வரைக்கும் உட்காரு, 9 மணிக்கே தூக்குறோம். நான் நேற்று 12 மணி வரைக்கும் கொட்ட கொட்ட பாக்குறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்டா இருக்குது. அந்த படம் புதுசா எடுத்திருக்கிறாங்க. மோகன் சிராசர், ரமேஷ் தான் அவர் டைரக்டர். ஜேன்னு படம் பேரே ஜே தான். ஒரு கொலை குற்றவாளி விடுதலை, ஆண்டவர் அற்புதமா விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் நினைச்ச என்ன வேணாலும் தலைகளை மாத்தலாம். உன் தலையெழுத்து இந்த 4.5 கோடி கடன்ல வந்தவருக்கு உப்புன்னு ஊதிடுவாரு. என்ன அதே போல போனாரு, கடன்லாம் அணைச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, ஒருத்தவங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் அட்ரஸ் என்கிட்ட இல்லை, அவர் போன் நம்பர் என்கிட்ட இல்லை. திருச்செந்தூர்காரர் தான், சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்தவர். அவர் சொல்லி அனுப்புறாரு, பண்ருட்டில் கேசவன்ற ஒரு பாஸ்டர்கிட்ட போனேன், 10 நாள் உட்காந்து கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன். என் கடன்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப காசு வாங்கி போடுறதுக்கு இடம் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என்னால காசு வாங்கி போட முடியல. ஆசீர்வாதமா கொற்றாரு. ஆசீர்வாதமா கடன்லாம் அடைஞ்சிச்சு. ஆசீர்வாதத்தை வள்ளி வைக்க முடியல என்னாலன்றான். ஒரு நாள் பண்ருட்டிக்கு வரணும், சாட்சி சொல்லணும்னு பாக்குறேன். இன்னும் எல்லாரும் போக முடியல. ஏன்னா அவ்வளவு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். ஆண்டவருக்கு உன் கண் எதிர்க்க உன்னுடைய காரியம் அவருக்கு தூசு. அவருடைய சிந்தனையில நீ மாறு மாறு. இப்ப இங்க தாவீது சொல்றாரு, அக்கிரம சிந்தை என்னில் கொண்டிருந்தேனானால் என்ன சொல்றாரு படிங்க, செவி கொடா. உன் சிந்தையை மாத்து. உன் அக்கிரம சிந்தையிலிருந்து மாத்திட்டு, ஏசாண்டவரே உனக்கு என்ன சிந்தை இருக்குது, அதே போல நான் உன் சிந்தையில நான் வாழறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணு. உனக்கு இருந்த அந்த தாழ்மையின் சிந்தை எனக்கு தாங்க, உனக்கு இருக்கிற அந்த கீழ்ப்படிதல் சிந்தை எனக்கு தாங்க, உனக்கு இருக்கிற அந்த அன்பின் சிந்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி அவர் சிந்தனைக்கு நீ மாறு. உன் அக்கிரம சிந்தையிலிருந்து வெளில வா. உன் வாழ்க்கையில விண்ணப்பம் அப்படி அப்படியே செஞ்சிடும். தடைகள் நீங்கம்மா. நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், குழந்தை இல்லாதவங்களுக்கு. இப்ப ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தாங்க, 12 வருஷமா என்கிட்ட குழந்தை இல்லை எனக்கு அப்படின்னு. நானும் எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுக்கு ஏன் குழந்தை போறல. நான் ஒரு நாள் ரூம்ல போயிட்டு உண்டு இல்லைன்னு பிடிச்சேன். என்ன தலைவரை, ஏன் இது இந்த பிள்ளைய பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்குது, இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், குழந்தை இல்லை, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொன்னேன். அப்பதான் என்ன சொன்னாரு, போய் அவங்க அம்மாவை பத்தி கேளு அப்படின்னு. யதார்த்தமா நான் வந்து கேட்கிறேன், ஏமா அவங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க அப்படின்னு. அதுக்காக கோவம் மூக்கு மேல வந்து வச்சு என்ன சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க. சில பேர் சித்தப்பான்னு கூப்பிட்டாலே பிடிக்கல கூடாதுல்ல நம்ம சர்ச்சில். முறை வச்சு கூப்பிடுறது தப்பு இல்லையா? நீ அண்ணனு கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு, மச்சான்னு கூப்பிடு, என்ன வேணாலும் கூப்பிடு. நான் வேலைக்காரன், அவ்வளவுதான். உனக்கு தெரியாத சித்தப்பா, நான் தான் ஏற்கனவே சொல்லி அவளை பத்தி கேட்காதீங்க, அவளை அம்மாவாவ அப்படி இப்படின்னு அம்மாவை கண்ணாமடான்னு திட்டுது. அது அம்மா இவ்வளவு காரசாரமா திட்டுது. அப்ப ஏதோ நம்ம அது சொல்லி இருக்குது, நான் மறந்துட்டேன். நான் இப்ப 2வது வாட்டி ஆண்டவர் கேளுன்றதுனால நான் வந்து கேட்கிறேன். இப்ப நான் உண்மையிலேயே மறந்துட்டு கேட்கிறேன்றது அதுக்கு தெரியல. நான் தான் சொல்லிட்டேன், நீ என்ன இந்த மாதிரி கேட்கிற, என்னென்ன திரும்பி அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு என்ன கண்ணாமடான்னு திட்டுது என்ன. நான் அப்புறம் இல்லை இந்த மாதிரி நடந்தது, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணேன், உங்க அம்மாவை பத்தி கேளுன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதனால வந்து கேட்கிறேன். நான் உண்மையிலே மறந்துட்டேன், நீ எத்தனையோ 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி சொல்லியிருப்ப, நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்புறமா சொல்லுது அந்த புள்ள, என்ன சின்ன வயசுல எங்க அம்மா 3 பிள்ளைய பேத்துட்டு வேற ஒருத்தனோட போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு அழுவுது. புரியும் அவளாம் எங்க அம்மாவாவ மனசாட்சியே வித்துட்டு போயிட்டார, அவன் அம்மாவே கிடையாது. அதனால்தான் நான் அவ்வளோ கோவப்பட்டேன். இப்போதான் நான் சொன்னேன், உன் கர்ப்பத்தின் அடைப்புக்கு காரணம் உங்க அம்மா தான். உன் கர்ப்பத்தின் அடைப்புக்கு காரணம் கசப்பு. உன் தாய் மேல இருக்கிற கசப்பு நீங்கிச்சுன்னா உன் கர்ப்பம் இன்னைக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், போ உங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு வா போ அப்படின்னு. என்னது மன்னிப்பு கேட்கவா? நான் எனக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன அவன் விட்டுட்டு போயிட்டா அவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றேன். என்ன சட்டத்துல சொல்றேன்னா, இதுதான் ஆண்டவர் சொல்ற சட்டம். எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. இப்ப ஊரை விட்டு ஓடினால போய் எப்படி தேட முடியும் அப்படின்னு.
நீ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, எங்க அம்மா மேல இருக்கிற கசப்பு வெறுப்பெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுன்னு சொல்லு. ஆண்டவர் மன்னிச்சிட்டாருனாக்கா அவங்க இருக்கிற இடத்த உனக்கு காமிப்பாரு, உன்னை இட்டுட்டு போவாரு. அவங்ககிட்ட போய் நேரடியாக ஒப்புராயிட்டு வா அப்படின்னு. அன்பாலே 3 மாசத்துல அற்புதமா அவங்க அம்மா இருக்கிற இடத்த ஆண்டவர் காமிச்சாரு. இவங்க போய் அம்மாவை பார்த்து அட்ரஸே தெரியாது, ஒரே ஒரு பேரை வச்சுட்டு போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. மெட்ராஸ்ல அது எப்பேற்பட்ட பட்டணம் அது. அந்த பட்டணத்துல போய் ஒரு இடத்துல லொக்கேஷன்ல போயிட்டு இந்த பேர் உள்ளவங்க இங்க இருக்கிறாங்களான்னா, ஆமா அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு. அந்த வீட்டுல பார்த்தாக்கா அவங்க அம்மா வெளில வருது. இதுக்கு அதை அடையாளம் தெரியல, இதுக்கு அடையாளம் தெரியல. நீ தானே அம்மா அப்படின்னா, இந்த மாதிரி சோ கணவருக்கு விட்டுட்டு வந்து, ஐயோ நான் தான் உன் பிள்ளை சித்ரா. அம்மாவும் மௌனும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்ன மன்னிச்சிருமான்னு இவன் சொல்றான். நான் தானே துரோகம் பண்ணிட்டு வந்தேன், நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு வேணும்? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு வேணும். அவ தாத்து, இவங்க தாத்து, அந்த அம்மா தாத்து, இந்த பிள்ளை தாத்த, 2 பேரும் தாழ்த்தி அந்த ஐயாவையும் தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு வந்து அடுத்த மாசம் கருத்தரிச்சு இன்னைக்கு 2 பொட்டை பிள்ளைய பெற்று இன்னைக்கு நல்லபடியா இருக்கு. உட்கார்ந்து ரெண்டும். இதுதான் சாட்சி. ஆண்டவரால் அக்கிரம சிந்தை, உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அக்கிரம சிந்தை ஆண்டவருடைய நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்க மறுக்கிறது. தேவனுடைய சிந்தைக்கு வாங்க. அதுதான் சொல்றாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்துல. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் பொறுத்துப்போம். 8, 6, 7 படிங்க. 6, 7, 27 படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிட்டு இருப்போம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இன்னைக்கு பாருங்க, உனக்குள்ள எனக்குள்ள இந்த மாமிச சிந்தை இருந்ததுன்னா அது மரணத்தை கொண்டு வருகிறது. எந்த மரணம்? நம்முடைய சரீர மரணத்தை அல்ல. நமக்கு 2 மரணம் இருக்கிறது. ஒன்னு சரீர மரணம், அது இந்த உலகத்தில் நடக்கிறது. ஆத்தும மரணம் பாதாளத்தில் நடக்கிறது, நரகத்துல போய் நடக்கிறது. அதுதான் ஆத்தும மரணம். மாமிச சிந்தை ஆத்தும மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவியின் சிந்தையோ என்னத்தை கொண்டு வருது? ஜீவனும் சமாதானத்தை. இந்த இம்மையில சமாதானத்தை கொண்டு வருகிறது, மறுமையில ஜீவனை கொண்டு வருதுன்னா அது ஒரு 2வது லைஃப், 2வது வாழ்க்கையில அது கொண்டு போய் உன்னை சேர்க்கிறது. எது? ஆவியின் சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். சமாதானம் இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லி கதறியா, கண்ணீர் வடிக்கிறியா? கிறிஸ்துவின் சிந்தையில வா. அதுதான் ஆவியின் சிந்தை நாங்க ரோமர்ல சொல்றாரு. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அன்பால 27 படிங்க. ரோமர் 8:27. ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார். உன் சிந்தை என் சிந்தையும் இன்னைக்கு அறிஞ்சு வச்சிருக்கிற மனுஷன் அறிய மாட்டான், கணவன் அறிய மாட்டான், மனைவி அறிய மாட்டா, பிள்ளைங்க அறியாது, பெற்றோர்கள் அறியாது, யாருக்கும் தெரியாது உன் சிந்தை. நீ மனசுல என்ன நினைக்கிறன்னு தெரியாது. ஆனா கடவுள் அறிவார். உன் மனசு அறிஞ்ச தேவன், அவர்கிட்ட ஏமாத்த முடியாது. அன்பாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம சிந்தையை மாற்றிக்கொள்வோம். கரகன்னு பாருங்க. கொலேசியர் 2:19 என்ன சொல்லி பாருங்க. கொலேசியர் 2:19. கொஞ்சம் அதை நிறுத்தி நிதானமா வாங்கிச்சுங்க. மாயமான தாழ்மை. அது என்னங்க மாயமான தாழ்மை? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த இளையகுமாரன் மாதிரி தான். காலையில சொன்னல, ஒரு ஆரம்பத்துல சொன்னல, ஒரு ஓமையை சொன்னோம்ல, அந்த இளையகுமாரன் தாழ்மையில அப்படியே அப்பாட்ட பம்பனா, ஐயா கண்டிப்பா போயிடுறையா, போய் வேலை செய்யறையா. அது மாயமான தாழ்மை. வெளியில வந்த உடனே அந்த ஆள் கிடக்குறான், போயா நான் போய் வேலை செய்யத்தாது, கொம்ப காட்டிட்டு போயிட்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரத்த வேஷம் போட்டுக்கொண்டு
பாஸ்டர்ட்ட ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம். அப்படியே பக்கத்துல சகோதரி சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, வந்துட்டாங்க. என்ன சிந்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டபுள் வேஷ சிந்தை. அதான் மாய்மானமான தாழ்மை. பார்த்தா தாழ்மையான ஒரு கிறிஸ்துவ பக்தியில வாழறது, வெளியில போயிட்டு அந்த பெருமையில இருக்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சபை பெருமை பிடிச்சிருக்குது? சபை பெருமை என்ற பிசாசு பிடிச்சிருக்குது. அது பிசாசுன்னு தான் சொல்லுவேன். சபை பெருமை, நான் இந்த சபை ஆக்கும். அதே போல பாஸ்ட் பெருமை, எனக்கு இந்த பாஸ்ட் ஆக்கும். வெண்டக்கா பாஸ்ட் ஆக்கும். எந்த பெருமையும் நமக்குள்ள வேண்டாம். அந்த சிந்தையில தாழ்மையா இருப்போம். ஐயோ நாங்க எல்லாம் நொந்து நூலான. உங்களை யாரு ரட்சிப்புல வழி நடத்தினாங்கன்னு எங்க சபையில நான் இருந்த ஆதி திருச்சபையிலே இந்த ரட்சிப்பை குறித்து அதிகமா பேசுவார்கள். நான் எங்க பேரை சொல்லுவேன், சோன்சோ, நாங்கெல்லாம் சோன்சோ ரட்சிக்கப்பட்டோம், நாங்கெல்லாம் இந்த பிரதர் எங்களை ரட்சிப்புல வழி நடத்தினார். ஏன்னா அவரு ரொம்ப முத்திரை குத்தி ரட்சிப்புல அப்படியே இந்த ரட்சிப்பு பெற்றுக்கிட்ட அந்த வாத்தியார்கிட்ட அல்ல அந்த பாஸ்டர்கிட்ட இல்ல அந்த ஊழியக்கார்ட்ட ரட்சிப்பை நம்ம வாங்கிட்டோம்னா நேரா பட்டா போட்டுட்டாங்க அந்த பரலோகத்துல. எப்படிப்பட்ட பெருமை! இப்ப ஒரே சபையில நீங்க சோன்சோ வழி நடத்தல, அதனாலதான் எப்படி இருக்கிறீங்க. நாங்களாம் சோன்சோ வழி நடத்தினார். நான் பேர் சொல்லலை, எனக்கு கேவலமா இருக்குது. ரொம்ப நொந்து நூலாங்க. சபை பெருமை, வழி நடத்துவருடைய பெருமை, ஜாதி பெருமை, மாய்மாலமான தாழ்வு. பார்த்தா பிரைஸ் ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. ஐயோ இவர மாதிரி ஒரு தாழ்மை ஆளு இல்லை. இங்க அதான் சொல்றாரு கொலேசியர்ல என்ன சொல்றாரு பவுல், அழகா இன்னொரு அடி படிங்க. மாயமான தாழ்மையிலும், ஆமா, தேவ தூதர் செய்ய ஆராதனை. அப்படியே ஆராதனை பார்த்தா அப்படியே உள்ள ஒரு ஆராதனை, ஆராதிப்போ எப்பா இவரா இப்படி அப்படின்னு. ஆனா கடைசம் ஒருத்தன் சாட்சி சொன்ன பாருங்க, அகேஷ் ஜெவகுமார் சொன்னாரு, இந்த ஆராதனை வீரனா ஒருத்தன், அவர் ஆராதனை எடுத்தா அப்படியே மயங்காதவங்களாம் மயங்கிடுவாங்க, அழுவாதவங்களாம் அழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வீரர் அவரு. கடைசியில 36 பொண்ணை வாழ்க்கையை வீணாக்கணுமா ராஸ்கல். எத்தனை பொண்ணு? 36 சபையில, அதே சபையில 36 பொண்ணை கெடுத்திருக்கிறான். ஆராதனை வீரனா அவனை எத்தால அடிக்கலாம். அடிச்சார் ஆண்டவர், சுழுக்கு விட்டார். விட்டு அவனை கதிங்கலக வச்சு அப்புறம் இழுத்து வந்தார். அவனுக்கு கிடைச்ச மனைவி அந்த சோக கதையான்னு சொல்லுவாங்க. 2 பேரும் உட்கார்ந்து முதல் நைட்டு பேசுறாங்க. நான் 36 வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்தம்மா, ஆண்டவர் என்ன சந்திச்சாரு சுழுக்குட்டு. அப்படியா, நானும் ஆராதனை வீராங்கனி தான், நானும் 47 பேர் நானும் கெடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்றான். இவனுக்கு சீனியர் ஆயிட்டான். 47 வாலிப பசங்களை நான் வீணாக்கணும்னு சொல்றான் அவன். ஆராதனை வீரர்கள் அவங்க எல்லாம். நீ ஜாக்கிரதையா இரு. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இல்லைன்னா பிசாசு போட்டு தருவான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அடுத்தது படிங்க, எபேசியர் 4:17. இதெல்லாம் மாமிசத்தின் சிந்தை, மரணம். எபேசியர் 4:17. எபேசியர், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என்னமா படிக்கிற? ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தின் கடினத்தினால் அறியாமையிலே தேவனுடைய அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ
அந்த ஆராதனை வீரனை போல, அந்த ஆராதனை வீராங்கனை போல காம விகாரத்துக்கு இடம் கொடுத்து 47 பேரை ஸ்பாயம் பண்ணவள் நீங்களோ 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 அப்படி அல்ல. அத சொல்ற, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு அழகா சொல்ற. நீ நான் இப்படியா கத்துக்கிட்டோம்? இந்த பயம் இருக்க வேண்டாம். கிறிஸ்துவின் சிந்தை பரிசுத்தம், கிறிஸ்துவின் சிந்தை ஒழுக்கம், கிறிஸ்துவின் சிந்தை உண்மை, கற்பு. இந்த சிந்தையில் இருக்கிறியா? மாம்ச சிந்தையில் இருக்கிறியா? உன்னை நீ ஏமாத்திக்கலாம், அடுத்தவங்களுக்கு தெரியாம நீ வாழலாம், ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது. சகோதரி சகோதரி, உனக்குள்ள என்ன சிந்தை இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவார். அதனால்தான் சொல்றாரு, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமே. புதிய மனுஷனை எப்படியா தரித்துக் கொள்ள முடியும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ நானும் மன்றாடி செபித்து அதை அடம் பிடிச்சு அழுது அவற்றிலிருந்து பெற்றுக்கொண்டால் ஒழிய உனக்குள்ள இருக்கிற மாமிச சிந்தை அகலாது. ஆண்டவரே உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க, நல்ல குணங்களை எனக்கு தாங்க, உங்களே இருந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும். எனக்கு ஆபாசமான சிந்தை, அசிங்கமான சிந்தை இதுதான் வருது. ஒரு 77 வயசு தகப்பனார் ஒருத்தர் என்கிட்ட கண்ணீர் மல்க சொன்னார், கேசவன் எனக்கு ஆச்சோப்பா 77 வயசு என் ஃப்ரெண்டோடைய அப்பா, அவருக்கு சத்தியத்தை சொல்லி நானு கட்சிக்குள்ள கொண்டு வரேன். அப்ப அவர் சொன்னாரு, பாவத்தை அறிக்கிட்டு இந்த 77 வயசுல என் கண்ணுல பரிசுத்தம் இல்ல, பார்க்கிற பொம்பளை எல்லாம் ஆபாசமா பாக்குறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ, என் கண்ணு பரிசுத்தமாகணும், என் சிந்தை பரிசுத்தமாகணும். 77 வயசு கிழவர் வயசானவருக்கு அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குதுன்னா உனக்கு எனக்கு எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும் என்பாங்க. நீதான் அதை சிலுவையில் அறையணும், நீதான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த சிந்தை எனக்குள்ள வேண்டாம், உன் சிந்தை எனக்கு தாங்க, உன் பரிசுத்தமுள்ள சிந்தை தாங்க, உன் ஆவிக்குரிய சிந்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே இந்த மாமிசத்தின் சிந்தை, உலக சிந்தை எனக்குள்ள போராடி கொண்டிருக்கிறது, உன்னுடைய சிந்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீ ஒப்பு கொடுத்து அழுது ஜெபிக்கும் போது கேட்கும் போது அந்த சிந்தனையாகவே உன்னை ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். வெற்றி உள்ளவராய் வாழ்க்கையை நாம நடக்கலாம். அக்கிரம சிந்தை நமக்குள்ள இருந்ததுனால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் நிராகரிக்கிறார். எந்த சிந்தையில இருக்க போறீங்க? நம்முடைய சிந்தையை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இந்த சிந்தை எனக்குள்ள வேண்டாம், என் மாமிச சிந்தை எனக்குள்ள வேண்டாம், என் மனசு மாமிசும் சொல்றத இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கிற அந்த மாதிரி நான் நிறைவேற்ற வேண்டாம், நீ சொல்ற சிந்தையில நான் வளர்றேன். நீ ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும். நான் உருப்படணும்னா, நான் வெற்றியாளரா மாறணும்னா ஆண்டவரே ஓன் சிந்தை எனக்குள்ள வரணும். ஆண்டவரே கேட்போமா? ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இன்னைக்கு ஓனுக்கும் எனக்கும் நம்ம சிந்தையை அப்படியே தூக்கி போட்டு உள்ளான மனுஷனிலிருந்து விடுதலையாக்கி புதிய மனுஷனை நமக்குள்ள கட்டளையிடுவாராக, புதிய சிந்தனை நமக்குள்ள கட்டளையிடுவாராக. ஜெபிப்போம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே நாங்கள் மாமிச சிந்தையிலே பாழா போய் கிடக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவர் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவரே அநேக சிந்தையில, ஏகப்பட்ட சிந்தையில, ஆண்டவரே இன்னைக்கு செல்போன் காட்டுற சிந்தனையில, இன்னைக்கு உலகம் காட்டுற சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிற என்னை எங்களுக்கு தயவாக மன்னியும். ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படாதபடிக்காக, நாங்கள் தோல்வி அடையாதபடிக்காக, நாங்கள் வெற்றி சிறக்க எனக்கு எங்களுக்கு உம்முடைய சிந்தனையை ஊற்றும், உம்முடைய அன்பின் சிந்தனை ஊற்றும், உம்முடைய பரிசுத்தத்தின் சிந்தனை ஊற்றும், உம்முடைய மன்னிப்பின் சிந்தனையை ஊற்றும், உம்முடைய கீழ்ப்படிதலின் சிந்தனையை ஊற்றும், உம்முடைய தாழ்மையின் சிந்தனையை ஊற்றும். ஆண்டவரே நான் வெற்றியாளராக மாறணும், இந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் நான் மாற உம்முடைய சிந்தையை என்னுடைய வைய மாட்டேன். இது அப்படியா செய்ய போறீங்க, வைக்க போறீங்க. அதுக்காக நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.